வணக்கம். விஷ் யூ ஆல் a happy and prosperous new year 2026. இந்த நியூ இயர் வீடியோவை ஒரு செல்ஃப் அனலைசேஷன் வீடியோ மாதிரி பண்ணலான் இருக்கேன். 2026 இல்லையா, அதனால ஆல்பபெட்ஸ்ல இருக்கிற 26 லெட்டர்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு குணாதிசயம் சொல்றேன். இதுல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு, கைவிட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. ஸோ கவனமா கேளுங்க. இந்த 26 குணங்கள்ல எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்ல இதெல்லாம் நல்லா இருக்கு, இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2026ல அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு முயற்சியாவது பண்ணி பாருங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, ஃபாலோ பண்ண போறது, இல்ல முயற்சி பண்ண போறது எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏ ஃபார் அப்ரிசியேஷன். பாராட்டுறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். எதிராளி செஞ்ச செயல் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அவங்க சாதாரண மனிதரா இருக்கலாம், இல்ல உயர்ந்த மனிதரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மனசு வந்து அவங்கள பாராட்டுங்க. உங்களோட பாராட்டு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். பி ஃபார் பிரேவ். தைரியம். நிறைய விஷயங்களை நம்ம முயற்சி கூட பண்ணாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா அது பத்தின ஒரு பயம். இது நடக்குமா நடக்காதா, இது வெற்றி தருமா தோல்வி தருமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நம்ம முயற்சி கூட பண்ணாம விட்டுடுறோம். அப்படி இல்லாம எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா அதை வந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சி ஃபார் சியர்ஃபுல்னஸ். அதாவது சந்தோஷமா இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்னா சந்தோஷத்தை வந்து ஒரு பெரிய விலை மதிப்பு இருக்கிற பொருளோடையோ இல்ல ஒரு பெரிய விஷயத்தையோடய கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சந்தோஷங்கிறது பெரிய விஷயத்துல மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயத்துலலாம் ரொம்ப அழகான சந்தோஷங்கள் இருக்கு. ஸோ டே டு டே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாளே நல்லதா இருக்கும். அடுத்தது டி ஃபார் டிப்ரெஷன். நீங்க நினைச்ச ஒண்ணு நடக்கல, இல்ல நீங்க முயற்சி செஞ்சு அதுல தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போகாம இதை விட நல்லதா நடக்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு நடக்காம போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட தொடர்ந்து முயற்சியை இன்னும் சிறப்பா நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்கள் பக்கம். ஸோ டிப்ரெஷனை டெலிட் பண்ணிடுங்க. அடுத்தது இ ஃபார் ஈகோ. இந்த வேர்டு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா இதோட பாதிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அல்பமான விஷயத்துக்கு தான் முதல்ல ஈகோ வந்து ஆரம்பிக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் ஏன் முதல்ல பேசணும், இப்படி ஆரம்பிச்சு கடைசியில் அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். ஈகோக்காக உறவுகளை விடாம உறவுகளுக்காக ஈகோவை விட்டு கொடுத்து பாருங்களேன், வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது எஃப் ஃபார் ஃபர்கிவ்னஸ். மன்னிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய செயல். அடுத்தவங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்களுக்காக மன்னிக்கலனா கூட உங்களுக்காக மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க மன்னிக்கலன்னா அது உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு லேசாயிடும். ஸோ அதுக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க. அடுத்தது ஜி ஃபார் ஜெனுவின்னஸ். நேர்மையா உண்மையா இருக்குது. உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே ஒரு மதிப்பு நிறைய உண்டு. அது தாழ்ந்து போகவே போகாது. அதோட உண்மையா இருக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. பொய் பேசவும் வேண்டாம், பேசின பொய்ய காலத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கவும் வேண்டாம். எப்பவுமே உண்மையாவே பேசலாம். அடுத்தது ஹெச் ஃபார் ஹம்பிள்னஸ். பணிவுங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் யாருக்கு படிப்பு பதவி பேரு புகழ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அவங்களுக்கு அந்த பணிவும் சேர்ந்து ஜாஸ்தி ஆகணும். இது எப்பவும் உல்டாவா நடக்கும். பேர் புகழ் எல்லாம் வந்துருச்சுன்னா பணிவு போயிடுது. ஆனா அப்படி போகாம அந்த பணிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மக்கள் உங்களை மதிப்பாங்க. அடுத்தது ஐ ஃபார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது தாழ்வு மனப்பான்மை. யாராவது ஒருத்தங்க பெரிய விஷயம் சாதிச்சாங்கன்னா அவங்கள பாராட்டுங்க. ஆனா பிரமிச்சு போய் நம்மளால இப்படி பண்ண முடியாதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடாதீங்க. எல்லாரும் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க ஜெயிச்சது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துறையா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா வரக்கூடிய துறை எதுன்னு பார்த்து அதுல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, வெற்றி உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். அடுத்தது ஜே ஃபார் ஜெலஸ். ஜெலஸும் அதே மாதிரி தான். ஒருத்தவங்க ஒரு செயல் செஞ்சாங்கன்னா உடனே நம்மளால செய்ய முடியலன்ட்டு ஒரு பொறாமையா அதை வந்து மாத்திக்காதீங்க. பொறாமை வந்துடுச்சுன்னா அங்க கத்துக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடும். பொறாமைக்கு பதில் அவங்க அதை எப்படி செஞ்சாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கும் வெற்றி நிச்சயமா வரும். அடுத்தது கே ஃபார் கைண்ட்னஸ். எப்பவுமே எல்லார்கிட்டையும் அன்பா இதமா கனிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வந்து வச்சுக்கோங்க. சில விஷயங்களை அதிகாரமா சொன்னாதான் நடக்கும், நம்மளே நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால அதை அன்பா கனிவா சொல்லியும் அந்த விஷயத்தை நடத்தி வைக்க முடியும். அடுத்தது எல் ஃபார் லூஸ் டாக். இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத மனிதர்கள் முன்னாடி பேசுறதுனாலதான் முக்காவாசி பிரச்சனையே நம்மளுக்கு வருது. ஸோ எங்க எப்போ எதை பேசணும், எங்க எப்போ எதை பேசக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. லூஸ் டாக் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது எம் ஃபார் மைண்ட்ஃபுல்னஸ். எந்த ஒரு விஷயத்தையும் முழு கவனத்தோடையும் முழு ஸ்ரத்தையோடையும் அந்த விஷயத்தை நம்ம பண்ணினோம்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது வந்து சாப்பிட்றதா இருக்கலாம், சந்தோஷப்படுறதா இருக்கலாம், ஒரு நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கிற விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே அவங்க மைண்ட் ஃபுல்லா அந்த தாட்டை வச்சுக்கிட்டு நீங்க அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் மன நிறைவை கொடுக்கும்.
அடுத்தது நியூட்ரல். எப்பவுமே யாரோ ஒரு மனிதர்களையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஒரு குறிக்கோளையோ சார்ந்து இது பயஸ்டா இல்லாம எது கரெக்டு எது நியாயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு நியூட்ரலா இருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கருத்துக்கள் கேட்கறதுக்கு அது வழிவகுக்கும். அடுத்தது ஓ ஃபார் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். எப்பவுமே எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே ஏமாற்றம்ங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னாக்கா எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருக்க பழகிக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பி ஃபார் பேஷன்ஸ். இந்த இடத்துல பேஷன்ஸுங்கிறதுக்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எதுவுமே இப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதே இல்லை. நம்மளுக்கு பொறுமைங்கிறது ஒரு பேச்சுக்கு கூட இருக்கிறது இல்லை. சகிப்புத்தன்மை சுத்தமாக கிடையாது. ஒரு டாலரன்ஸே இல்லாமல் உடனடியாக நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லாமல் என்ன விஷயம் நடந்தாலும் அதை பொறுமையாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதை நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது கியூ ஃபார் குவைட்னஸ். அமைதியாக இருக்கிறது. எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசாம இருக்கிறது தப்புன்னு சொல்ற மாதிரி எந்த இடத்துல பேசக்கூடாதோ அங்க இடத்துல நம்ம பேசுறதும் தப்பான ஒரு விஷயம்தான். சில இடத்துல நம்ம மௌனம் தான் சிறந்த பதிலா இருக்கும்னா அந்த இடத்துல அந்த மௌனத்தை கடைப்பிடிங்க. மௌனங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். கடைப்பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஸோ மௌனமா இருக்கிறதுல தப்பு கிடையாது. அடுத்தது ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க செய்யற செயலுக்கு எப்பவுமே நீங்க தான் முதல் காரணங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அந்த விஷயத்த வந்து செய்யுங்க. நீங்க செஞ்சுட்டு அது தப்பா போயிடுச்சுன்னா அடுத்தவங்க மேல வந்து பிளேம் பண்ணக்கூடாது. நீங்க செய்யற செயலுக்கு நீங்க தான் முதல் பொறுப்பு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த வேலையை செய்யுங்க. அடுத்தது எஸ் ஃபார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எந்த விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் அதில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான். இந்த விஷயம் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கான்ஃபிடன்ஸ். இந்த விஷயத்தை என்னால சிறப்பா செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த விஷயத்தை என்னால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே நல்லது கிடையாது. ஸோ அதை விட்டுடுங்க. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்குள்ள இருக்கணும். அதை முயற்சி பண்ணுங்க. அடுத்தது டி ஃபார் ட்விஸ்டிங். மாத்தி மாத்தி பேசுறது, இங்க பேசுறது அங்க போய் சொல்றது, அங்க பேசுறது இங்க வந்து சொல்றது, இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அந்த மாதிரி வார்த்தை ஜாலம் பண்ணாதீங்க. எப்பவுமே உண்மையா நேர்மையா என்ன நடந்ததோ அதை மட்டும் பேசி பழகுங்க. அடுத்தது யூ ஃபார் அண்டர் எஸ்டிமேட். எதிராளி எப்பவுமே கொஞ்சம் மதிப்பு கம்மியா எடை போடவே போடாதீங்க. அவங்களோட உண்மையான கேப்பபிலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்கள குறைவா மதிப்பிடாதீங்க. எந்த விதைக்குள்ள எந்த விருட்சம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது வி ஃபார் வேல்யூபிள். மனிதர்களையும் மனித உணர்வுகளையும் வேல்யூ பண்ண கத்துக்குவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் யாருமே ஒரு ஹியூமன் வேல்யூ கொடுக்கறதே கிடையாது. அப்படி இல்லாம அவங்களுக்கு நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவங்களும் அதே அளவான வேல்யூபிள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அடுத்தது டபிள்யூ ஃபார் வூண்ட். யாரையும் தெரிஞ்சோ தெரியாமலையோ மனசளவுல கூட காயப்படுத்திடாதீங்க. தீயினால் சுட்ட பொண்ணு கூட உள்ளாரிடும், ஆனா வாக்கினால சுட்ட பொண்ணு உள்ளாராதுன்னு சொல்லுவாங்க. அதனால உங்க வார்த்தைகளால யாரையும் காயப்படுத்திடாதீங்க. அடுத்தது எக்ஸ் ஃபார் ஜெராக்ஸ். ஜெராக்ஸ்னா நகல். நீங்க அடுத்தவங்க உங்ககிட்ட எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட நடக்கிறதுக்கு கத்துக்கோங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும், ஜெராக்ஸ் மாதிரி. ஸோ எப்பவுமே நீங்க நல்லதா இருந்தீங்கன்னா எதிராளியும் உங்ககிட்ட நல்ல விதமாவே இருப்பாங்க. அடுத்தது ஒய் ஃபார் யூத்ஃபுல். எப்பவும் இளமையோட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சுறுசுறுப்பா ஜாலியா இருக்கிறதுக்கு பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட அதை வந்து நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். வயசு வந்து சந்தோஷத்துக்கோ சுறுசுறுப்புக்கோ ஒரு ரீசனே கிடையாது. ஏஜ் இஸ் மியர் எ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி எப்பவுமே இளமையா யூத்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது ஜெட் ஃபார் ஜீப்ரா கிராசிங். ஜீப்ரா கிராசிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டிராஃபிக் ரூல்ஸ்ல இருக்கிற ஒரு இடம் பாதையை கடக்கிறதுக்காக போடுறது. அதே மாதிரி தான் உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டு ஒரு பாதை வகுத்து அந்த பாதையிலேயே நீங்க போங்க. அந்த பாதையை விட்டு விலகி நீங்களும் போகாதீங்க. அந்த பாதைக்குள்ள யாரையும் வரவும் அனுமதிக்காதீங்க. கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள யாரையும் வரவிடாம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த 26 குணங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எதெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல பண்ண முடியாததை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணி பாருங்க. உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த நியூ இயர்ல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். Once again, Happy New Year wishes to you all.